மண்ணுலகையும் தேவலோகத்தையும் ஆட்கொண்ட சூரர்களை அழித்து தேவர்களை காக்கும் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்பாய் மாறி குழந்தைகளாக பிறந்தார் முருகன். பின்னர் அந்த 6 குழந்தைகளையும் சரவண பொய்கையில் கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர். ஒரு முறை சரவண பொய்கையில் வளரும் குழந்தையை கொண்டு வருமாறு சிவன் வேண்டினார். அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி 2 கைகளால் எடுத்தார். 6 குழந்தைகள் இணைந்து ஒரு குழந்தையாயிற்று. அதனால் கந்தன் என்ற பெயர் அக்குழந்தைக்கு உண்டானது. பராசரர் என்ற முனிவர் சாபத்துக்கு அவரின் குழந்தைகள் ஆளானது. அதனால் அவர்கள் அனைவரும் மீன்களாய் மாறி சரவண பொய்கையில் வாழ்ந்தனர். பார்வதி தேவியார் முருகனுக்கு ஊட்டிய பால் சரவண பொய்கை